எஸ் கமன். வா அஞ்சலி. எதுக்காக வர சொன்னீங்க? உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். இந்த மாசம் சம்பளத்தோட செக்கு வேண்டாமா? அப்புறம் இறந்து போன சங்கரனோட பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும். என்ன வேண்டாமா? அப்பா இப்ப எப்படி இருக்காரு? அப்பாக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம் எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. அந்த ரூம்ல செக்கு கேஷ் எல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிங்க சார். கொஞ்ச நாளாவே உன்னை முழுசா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அப்பா கூட இருந்தா எனக்கு என் நிம்மதி போயிடும். கரெக்டு தானே? சார், அப்பாவை கலெக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்ட. அந்த ஆளை எதுக்காக நீ அங்கே கூட்டிகிட்டு போன? அதுக்கு பேர் தானே கொழுப்பு. சார் ப்ளீஸ் என்ன விடுங்க. இல்லைன்னா நான் கட்டி ஊரை கூட்டிடுவேன். அஞ்சலி வந்துட்டாளா? கொஞ்ச நேரம் முன்னாலதான் வந்தா. உடம்பு சரியில்லைன்னு உள்ள போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? வா சாப்பிடலாம். என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. அப்பா,
இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னது என்ன சாமியார் சொன்னாரு விளக்கு வச்சு 3 வாட்டி சுத்தணுமா ஏன் இப்படி எல்லாம் எல்லாம் பண்றீங்க? அப்பா சரியாயிடும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சும்மா. எல்லாம் சரியாயிடும் அப்பா ப்ளீஸ் பா. கேளுங்க. நான் சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா. எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் அஞ்சலி எங்க இருக்க வெளிய வா அம்மாடி வெளியில வா அஞ்சு சொல்லு சீக்கிரம் சீக்கிரமா சொல்லி தொலை அவ சொல்ல சொல்லு நாசமா போயிடுவேன், நல்லாவே இருக்க மாட்டேன், கை கால் விலகாம போயிடும். நீ நாசமா போக போற, நீ நல்லாவே இருக்க மாட்ட. கூடிய சீக்கிரம் உன்னை கட்டையில வைக்க போறாங்க, உனக்கு பாட கட்ட போறாங்க. நீ நாசமா போயிடுவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ எந்த காலத்திலையும் விலக மாட்ட. நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ, நீ நாசமா போயிடுவ, நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. மேடம் என்ன ஐயப்பண்ணனே? உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன் அஞ்சலி எங்க? அவளை பார்க்கவே முடியல. அவளுக்கு உடம்பு சரியில்லை நீங்க அஞ்சலியை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. சரி வர இனி தினைக்கும் நான் இங்க வரமாட்டேன் அத சொல்றதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க அது உங்க பிள்ளைங்களோட ஈகோ. ஐயப்பன் அண்ணன் எப்ப நினைச்சாலும் இங்க வரலாம். எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் எனக்கும் அம்மாக்கும் உங்க 2 பேரை தவிர வேற யாரு இருக்கா அந்த ஊர்ல? சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க எங்களுக்கு யாருமே இல்ல. அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. சரி நான் கிளம்புறேன் நீங்க கண்டிப்பா வரணும், வராம இருக்க கூடாது. அப்புறம் 1 வாரத்துக்கு நான் லீவு, வந்தவொன்னு பாப்போம். செம்ம பார்ட்டி கலக்கிட்டால இப்பதான் போனா. புது பார்ட்டி தான். ஆமா ஆமா கலக்கிட்டால. ஏய் பொண்டாட்டிய வீட்டுக்கு அமிச்சிட்டால. இதெல்லாம் இந்த வயசுல தானே முடியும். புரியுது புரியுது. அப்பா அப்பா
உன்னை கொல்லத்தாண்டா வந்த உன் அப்பனே உன்னை கொல்ல போறான். உருவாக்குன நானே உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய சாபண்டா நீ. நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் என் கோர்ட் உனக்கு தண்டனை கொடுத்திருக்கு. கொஞ்ச நாளாவே நான் அப்பப்ப ஒரு சத்தத்தை கேட்டுட்டு இருக்க. பெத்த அப்பனை கொல்றதுக்காகவே அருவாள அந்த மகன் தீட்டிட்டு இருக்கிற காட்சிய மனக்கண்ல வந்து போச்சு. உன்னிப்பா பார்த்தப்பதான் தெரிஞ்சது அந்த உருவம் உன்னோடுது தான். அதனால தாண்டா நான் இப்ப இங்க வந்தேன். உனக்கு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆண்டவா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை? மனசால நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலையே. என்ன எதுக்காக இப்படி சித்திரவதை பண்ற? தெரிஞ்சதான் இப்ப இந்த தப்ப செய்ய போற. இதை தவிர எனக்கு வேற எந்த வழி தெரியல. எதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்பா, அது ஜெயதேவன் சார் வீட்ல ரூம்ல இறந்து கிடக்குறாரோ. நீங்க அவர் வீட்டுக்கு போகலல்ல? போயிருந்த கொல்லணும்னு முடிவு பண்ணி தான் போயிருந்த. ஆனா நான் செய்யல. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு உசுரு. பெத்த பிள்ளைங்க மேல உள்ள பாசம் என்னைக்கும் வத்தாத ஜீவநதி மாதிரி தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஆனா வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்ந்துட்டா அதனால என்ன பயன் கிடைச்சாலும் அத கண்டிப்பா அடியோட வெட்டி ஆகணும். அதுதான் நியாயம். இந்த உடலை விட்டு நாம பரலோகம் போகும்போது நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. தர்மம் மட்டும்தான் இருக்குன்னு அவங்கிட்ட சொல்றதுக்காக போன. நான் கொல்லலம்மா, அவனை நான் கொல்லல. அப்பா, இதோ இங்க சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல? ஓகே சார். போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டீங்கல்ல? ஃபுல் ஏரியாவை பாருங்க. ஓகே, பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். எல்லா இடத்துலயும் தரவா செக் பண்ணுங்க. எந்த தப்பும் நடக்க கூடாது. ஓகே. ஓகே.
மற்ற விஷயம்லாம் என்னாச்சு? ஒன்றும் ஆகல, ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு தான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம் சார். நேற்று ராத்திரி தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். சில விஷயங்கள் பேசணும், அதோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கு. ஓகே, நாங்கள் விசாரணை ஆரம்பிச்சிட்டோம் சார். எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். அப்பா, என்ன இதெல்லாம்? இவ்ளோ கண்ணாடிங்க எங்கிருந்து கிடைச்சது? நம்ம 3வது தெருவுல கண்டாக்டர் இருக்கார்ல, உனக்கு தான் தெரியுமே. நான் அவரை பார்க்க போயிருந்தேன். அவர்கிட்ட இருந்த தேவையில்லாத பழைய கண்ணாடி எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். இது நம்ம குமார் இருக்கான்ல, அவனோடது. இது நம்ம பழனி இருக்கால, அவனோடது. எந்த கண்ணாடி வச்சு பார்த்தா எல்லாம் தெளிவா தெரியும்னு தெரியலையே. அப்பா, என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? ஒவ்வொரு நாள் போகும்போதும் என் பார்வை அப்படியே குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு அந்த டாக்டர் கிட்ட போய் ஆகணும். இன்னைக்கு அவர் வேற கண்ணாடி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பா இருக்காரா? இருக்காருங்க. என்ன சார் விஷயம்? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயப்பன், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஏசிபி ஜெயதேவன் சாரோட மரணம் ஒரு திட்டமிட்ட கொலை. நேத்து ராத்திரி நீங்க அவரை பாத்தீங்க. பார்த்து பேசி பெரிய பிரச்சனையாயிருக்கு. எல்லா சாட்சிகளும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சார், எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல. அவரை விட்டுருங்க சார். நடங்க. எந்த தப்பும் பண்ணல, நான் வந்துடுவேன். அப்பா, சார் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார். அப்பா, சார் சார் ப்ளீஸ் சார், அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார். அப்பா, அப்பா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா. ப்ளீஸ் பா. அப்பா, அப்பா, அப்பா ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா. ப்ளீஸ் அப்பா, அப்பா. அப்பா, அப்பா.